வர்ற 2026 தேர்தல்ல நீங்க இத்தியாதிக்கு ஓட்டு போடுங்க. டேய் யூனிஃபார்ம் போடாம பேசிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டியா? பரவாயில்லையா? சரி. என்ன யூனிஃபார்ம்? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இப்ப நம்ம அரசியல்வாதி ஆகணும், என்னெல்லாம் செய்யணும்? கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சேச்ச வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டாலே போதும். எல்லா ஸ்டேட்டை விடவும் நம்ம ஸ்டேட்ல தான் இந்த அரசியலையும் ட்ரெஸ் கோடையும் நம்ம அதிகமா மேட்ச் பண்ணுவோம். இந்த ஒயிட் ட்ரெஸ் கோடுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பொதுவாவே எல்லா கலரும் நிறைய விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒயிட் பியூரிட்டி, ஹானஸ்டி இதான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ஸ் டைம்ல காந்தி வெளிநாட்டு ட்ரெஸ் நம்ம பெருசா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டுல தயாரிக்கிற கதர் துணியை எல்லாரும் போடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணி காங்கிரஸ்காரங்க எல்லாருமே கதர் ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நேரு இந்த நாம்ஸை உடைச்சு எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம் அப்படின்றது சொல்றாரு. இப்ப பொதுவாவே கலர் ட்ரெஸ் போட்டு வரும்போது இப்ப பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கும் நம்மளுக்கும் பெருசா டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா இப்போ ஒயிட் ட்ரெஸ் போடும்போது நாங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டுற மாதிரி அவங்க நினைச்சு இப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் யூனிஃபார்மாவே எடுத்துட்டாங்க. ரெண்டாவதுனா இது ஒரு செல்ஃப் கான்சியஸும் இருக்கு. இந்த ஒயிட் ட்ரெஸ்ங்கிறது எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஈஸியா அடாப்ட் ஆயிரும். இந்த பொதுக்கூட்டம், பேரணி இதெல்லாம் மோஸ்ட்லி வெயில்ல நடக்கிறப்போ அவங்களோட பாடியை கூலா வச்சு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது.